தூங்காவனம் திரைப்படத்தின் திரை விமர்சனம். பணத்திற்காக எதையும் செய்யும் போதை மருந்து கடத்தல் தடுப்பு போலீஸ் அதிகாரி கமலஹாசன். ஒரு முறை பெரிய போதை மருந்து பார்சல் இவரிடம் சிக்க அதை அப்படியே மறைத்து விடுகிறார். இதை இன்னொரு போலீஸ் அதிகாரியான த்ரிஷா பார்த்து விடுகிறார். பொருளுக்கு சொந்தக்காரரான தாதா பிரகாஷ்ராஜ் கமலின் மகனை கடத்தி வைத்துக் கொண்டு டீல் பேச மறைத்து வைத்த போதைப் பொருளை எடுக்க கமல் போகின்றார். ஆனால் அங்கு பொருள் இல்லை. மிகுந்த நெருக்கடிக்குள்ளாகும் கமல் மகனை எப்படி மீட்கிறார், போதைப் பொருளை கடத்தியவர் யார், அதன் பின்னணி என்ன என்பது எல்லாம் விறுவிறுப்பாக சொல்லியிருக்கின்றனர். எந்த ரீமேக் படம் என்றாலும் அதில் கமல் தன் பாணியில் எதையாவது சேர்ப்பார், உன்னை போல் ஒருவன் மாதிரி. ஆனால் இதில் அப்படி எதையும் செய்யவில்லை. இயக்குனராக அறிமுகமாகியுள்ள ராஜேஷ் எம் செல்வாவும் கமலும் எதற்கு பெரிய ரிஸ்க் என நினைத்து இந்த கதையை தேர்வு செய்து திரைக்கதை அமைத்திருக்கின்றனர். ஆனால் பெரிய எதிர்பார்ப்புடன் வரும் பார்வையாளர்களை இந்த படம் எந்த அளவிற்கு திருப்திப்படுத்தும் என்ற கேள்வி உள்ளது. காரணம், போதை மருந்து கடத்தல், போலீஸ் அதிகாரி டபுள் கிராசிங், மகனை பணயமாக வைப்பது என்பதெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு புதிதல்ல. நடிப்பை பொறுத்தவரை வழக்கமான கமல்ஹாசன். குறை சொல்ல ஒன்றுமில்லை. ஆக்ஷன் காட்சிகளில் வயதை தாண்டி உழைத்திருக்கிறார் கமல். குறிப்பாக அந்த சமையலறை சண்டை காட்சியில் கமல் மற்றும் த்ரிஷா இருவருமே கலக்கியிருக்கின்றனர். த்ரிஷாவுக்கு இது குறிப்பிடத்தக்க படமாகும். பிரமாதப்படுத்தியிருக்கின்றனர் பிரகாஷ்ராஜ் மற்றும் கிஷோர். சாம்சும் கமலும் பேசிக்கொள்ளும் அந்த காட்சியில் ஏபிசி என்ற பாகுபாடு தாண்டி அரங்கம் அதிர்கின்றது. படத்தின் முக்கிய பலம் ஜிப்ரானின் பின்னணி இசை மற்றும் சனு வர்கீஸின் நுட்பமான ஒளிப்பதிவு. ஒரே ஒரு பாடல்தான், அதையும் வித்தியாசமாக படமாக்கியுள்ளனர்.